மீட்டர் கிளாத்தில் நம்ம ஷார்ட் டாப் ஜீன்ஸ்க்குலாம் போகிற மாதிரி ஷார்ட் டாப் ஒன்று ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண சாரியில் கொஞ்சம் கிளாத் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது லைனிங் வச்சுருக்கேன். லைனிங் வந்து எனக்கு மேட்சாக இல்லை. ஸோ நான் எனக்கு தாங்கிறனாடிக்கு ஏதோ ஓரளவுக்கு மேட்சாக இருக்க லைனிங் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து 6.5, ஆம்கோல் வந்து 7 மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு 9.25 ப்ளஸ் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இல்லை கிளாத் நம்ம கம்மியாக இருக்கிறனாடிக்கு எப்பவும் ஒரு மாதிரி 1.5 இன்ச்சில் விட முடியாது. 1 இன்ச் 3/4 இன்ச் விட்டுருக்கேன். இந்த ஸ்லோப்புக்குன்னு ஒரு எப்போவுமே ஒரு 1/4 இன்ச் பக்கத்தில் கொடுத்துருவேன். 1/2 இன்ச்சே கொடுத்துடலாம். இங்கேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் ஆம்கோல் 3 இதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஆம்கோல், ஃப்ரண்ட் ஆம்கோல் இங்கேயே கொஞ்சம் முன்னாடி. ஓகே, இங்கே 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சிட்டு எவ்வளோ நமக்கு ஆம்கோல் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 8.25 எனக்கு கரெக்டாக வருது. 8.25. கழுத்தகலம் வந்து 3.25. நான் அடித்து திருப்பிடுவேன். ஸோ 3.25. 5 இன்ச், 4.5 இன்ச், 5.5 இன்ச் வச்சுக்கலாம். 5 இன்ச் ரெடி லென்த், 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு வசதி. ஓகே, நார்மல் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். வேஸ்ட் வந்து என்னோடது 8.25, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இது ரெண்டையும் இப்படி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கேருந்து இப்படி எடுத்து இங்கே ஸ்லோப் கொடுக்கல. ஓகே, இங்கேருந்து இப்படி போய் இங்கே இப்படி போய் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக்கை உள்ளே இருக்க கிளாத் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் இந்த ஆம்கோல் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1 மீட்டர் மெயின் கிளாத்தை நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட் வந்து 12 இன்ச். ஓகே, 12 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை மெயின் பீஸில் போட்டிருக்கேன். அதாவது மேல் பாட்டு இது ரெண்டும், இதுக்கு கீழே நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கேதர்ஸ் வைக்க போகிறோம். அதாவது இது ஒரு கேதர்ஸ், இன்னொரு அடியில் ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது இதுக்கு கேதர்ஸ் வரும். ஓகே, இதை வந்து நம்ம இப்படி 2ஆக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட நீளம் வந்து 44 இன்ச் இருக்குது. இது அப்படியே இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இது தனியாக இது கட் பண்ணிடுவோம், இது தனியாக இது கட் பண்ணிடுவோம். இதை வந்து டபுளாக கட் பண்ணிடுவோம். ஓகே, இது நீளத்துக்கு 12 இன்ச் ஹைட்டுக்கு 44 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம பேக் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பக்கத்து மேலே நான் லைனிங்கை போட்டுட்டு இதோட ஹைட் வந்து 5.5 இன்ச் ரெடி லென்த். ஸோ நான் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறக்கும் சேர்த்து 6 இன்ச்சுக்கு நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிருக்கேன். அதை அந்த சைட் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் உள்ளே விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். உள்ளே விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு மேலே கழுத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் பேக் முடிஞ்சிடும். ஒன்றும் நம்ம அதேமாதிரி ரவுண்ட் நெக் வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அட்கட் பண்ணியிருக்கேன். இப்போ அட்கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பிடுவேன். உள்ளே திருப்பிட்டு இதுக்கு மேலே அப்படியே நெக்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஓகே, இதெல்லாம் இப்படி நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. இங்கே திருப்புறதுக்கு முன்னாடி இந்த நேர் படிமான தையல் போட்டுட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் திருப்பினா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா வரும். இது திருப்பிட்டு இது மேலே நெக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறம் சுற்றியும் லைனிங் இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையுமே நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது எனக்கு கிளாத் கம்மியாக இருக்கிறனாடிக்கு நான் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் வைக்கல. உங்களுக்கு கிளாத் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. ஒரு 12 இன்ச்சில் கிளாத் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து கீழே நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்லா ஸ்டிச்சை வந்து பெருசில் வச்சு ஃபுல்லாக கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் பெரிய ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கேதர்ஸ் வைக்க போகிறோம். கேதர்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் நூலை வந்து இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கேதர்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது அப்படியே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு ஒரே இடத்துல இப்படி இழுங்க. இப்படி இழுத்துட்டு ஒரே இடத்துல வைக்காதீங்க. இது ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடுங்க. கேதர்ஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா. ஓகே,
இதை வந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இழுத்து கொஞ்சம் தள்ளி விட்டே வரணும். இப்படி இது இழுக்கும் போது இப்படி சுட்டிக்குங்க. இழுத்துட்டு கேதர்ஸ் நல்லா கிடைக்கிது பாருங்கள். ப்ளீஸ் இப்போ வந்து இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளணும். நூலையும் பிடிச்சிக்கணும், இதையும் தள்ளணும். ஓகே, ஒரு கையில் இப்படி நூலை பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுங்க. ஓகே, ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லூஸாக இப்படி தள்ளி விடுங்க. ஒரே இடத்துல இருந்தால் டைட்டாக இருக்கும். இதை அப்படியே ஃபுல்லாக தள்ளிட்டு மேலே வேஸ்ட் பார்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு, எனக்கு 18 வருது, நான் 18 எவ்வளோ இன்ச் வருதோ அந்த அளவுக்கு நான் கேதர்ஸ் வைப்பேன். இப்போ இதை தள்ளிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி தள்ளி ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளீட்ஸ் கரெக்டாக நின்றுடும். நீங்கள் நூலை விட்டுட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி இந்த எண்டு வரைக்குமே நீங்கள் இப்படி பண்ணிடணும். ஓகே, நான் கேதர்ஸ் எடுத்துட்டேன். கேதர்ஸ் எடுத்துகிட்டு அது மேலேயே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்டிச்சஸ் வந்து இந்த கேதர்ஸ் இப்படி பிடிச்சி இழுத்து விட்டுருங்களா, அந்த நூலை அப்படி கையில் சுற்றிருந்தேன் இல்லையா, அந்த நூலை விட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்போ தான் நமக்கு அந்த கேதர்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம லைனிங் வச்சலாம். ரொம்ப லேஸாக இருக்குது இல்லைங்களா, இதை விட ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் கம்மியாக கிளாத் எடுத்து ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சிருக்கேன். மடித்து அடிச்சுட்டு இதையும் இதேமாதிரி கொஞ்சம் சின்னதாக ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. ஃப்ளீட்ஸ் எடுத்து மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே இது மேலே போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம மேல் பார்ட் தைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது நல்ல பக்கத்துக்குள்ளே அந்த நல்ல பக்கம் உள்ள இடுப்பு பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு 1/2 இன்ச் கேப்புக்கு இது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டா ஒரு இது ரெடி ஆகிடும். அதேமாதிரி இன்னொரு இது வந்து ஃப்ரண்ட், அதே மாதிரி பேக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் பார்ட் மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி அந்த சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து ஒரு 6 இன்ச் ஹைட்டுக்கு எடுத்திருக்கேன். என்னோட ரெடி லென்த் ஸ்லீவ் வந்து 5 இன்ச். நார்மல் ஸ்லீவ் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் ஸ்லீவ் கட்டிங் வந்து எடுக்கல. நிறைய வீடியோஸில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணது வந்து ஷோல்டர் இதில் இடத்துல ஜாயின் பண்ணி இங்கே வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இந்த நேர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த நேர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு டபுள் ஸ்டிச் போட்டு இப்படி திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் சைடு அடிச்சிடலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு அடிக்க போகிறேன். சைடு அடிக்கிறதுக்கு எப்போது சைடில் வந்து 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த இப்படி இங்கே மார்க் பண்ணி இப்படியே கொண்டு வந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கீழே வந்து வரும்போது நான் 1 இன்ச்சாக விட்டுருக்கேன். இங்கே 1 இன்ச்சில் ஸ்டிச் கொண்டு வந்து எப்பவும் போல் 4 இன்ச்சுக்கு ஒரு 2-3 இன்ச்சில் வந்து கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிங்க. அப்போ தான் இந்த இதோட வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி சேர்த்திட்டிங்கன்னா இந்த நேர் வந்து கொஞ்சம் இழுத்தமாக இப்படி இருக்கும், அந்த ஷேப் கரெக்டாக இருக்காது. இது தனியாக க்ளோஸ் பண்ணுங்கள், இது தனியாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, சைடு இப்படியே சைடு அடிச்சிட்டிங்கன்னா இந்த டாப் வந்து ரெடி ஆகிடும். சைடு அடித்து டாப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதான் ஃபைனல் லுக். ஆஃப் ஹேண்ட் வச்சு கீழே வந்து கேதர்ஸ் வச்சுருக்கேன்.